ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த மாதிரி அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணக்கூடிய பிளாட்டோகான் அப்படின்ற ஒரு ஆப்பை பற்றி நான் ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு லிங்க் தரேன். ஸோ அங்கே போய் செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த பிளாட்டோகான் ஆப்பை யூஸ் பண்ணி நான் 2 ஷார்ட் ஃபிலிம் இது வரைக்கும் எடுத்திருக்கேன் அனிமேஷனில். ஸோ அந்த 2 அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு அந்த லிங்க் தரேன். ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஒரு அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம் ஃபன்னியான அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் எப்படி நீங்கள் அனிமேஷன் கிரியேட் பண்ணணும், என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளவே பார்க்கலாம். நண்பா, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கீழே உள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா Toontastic அப்படின்றது தான் இந்த ஒரு ஆப்போட நேம். ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் மேக் பண்ணிக்க முடியும், அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் மேக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்போட டவுன்லோடிங் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் ஸ்டோரி, கிளாசிக் ஸ்டோரி, சயின்ஸ் ஸ்டோரி அப்படின்ற 3 டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து உங்களால் இதில் கிரியேட் பண்ணலாம். இந்த 3 ஸ்டோரிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான பார்ட்ஸ், எவ்வளோ பார்ட்ஸ் வேணும் டிஃபால்ட்டாகவே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு அதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகும்போதே உங்களுக்கு அந்த வீடியோ ப்ளே ஆகும். ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பார்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ணி நீங்கள் உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அனிமேஷனும் நீங்கள் மேக் பண்ணிக்க முடியும். ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு அந்த வீடியோ ஷோ ஆகும். ஸோ எந்த மாதிரி நீங்கள் அந்த வீடியோவை மேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா கொடுக்கறதுக்கான ஒரு வீடியோ ப்ளே ஆகும். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே பிளேசஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல், ஃபாதர், சயின்டிஃபிக் லேப், இந்த மாதிரி நிறையவே கேட்டகரியில் நிறைய பிளேசஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எந்த பிளேஸை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீடியோ, உங்களுடைய மூவி என்ன கேட்டகரியோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரா யுவர் ஓன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓனாகவும் ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா ட்ரா பண்ண வரும் அப்படின்னா உங்களுடைய பிளேஸை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் ஒரு பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உள்ளே போனதுமே உங்களுக்கு கீழே நிறைய கேரக்டர்ஸ் உங்களுக்கு காட்டுவாங்க. எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் உங்களுடைய ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் டிஃபால்ட்டாக அவங்களே டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எந்த கேரக்டர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். சூஸ் பண்ணி உங்களுடைய அந்த பிளேஸில் நீங்கள் செட்டப் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இல்லை நீங்களே கிரியேட் பண்ணணும் ஒரு கேரக்டர் அப்படின்னாலும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஜஸ்ட் நீங்கள் இதில் சூஸ் பண்ணுங்கள். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ரஷ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேரக்டரை நீங்களே டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் என்ன கலர் வேணும்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேண்டிய மாதிரியான கலரை நீங்கள் எங்கே வேணாலும் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் அந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு கேரக்டர் மேலே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும், அதுக்கேற்ற மாதிரி அந்த கேரக்டரோட கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டரோட ஃபேஸில் நீங்கள் உங்களுடைய ஃபேஸையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் அந்த கீழே உள்ள அந்த ஃபோட்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய ஃபேஸை அந்த கேரக்டரில் நீங்கள் செட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ உங்களுடைய கேரக்டர் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கேரக்டர் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண அந்த பிளேஸில் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ உங்களுடைய அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஏரியாவுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபுல் ஏரியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் அந்த கேரக்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அந்த கேரக்டரை நீங்கள் டச் பண்ணி அதை நவுத்தி கொண்டு போயிட்டு நீங்கள் எங்கே வேணும்னாலும் அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் எந்தெந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அதை ப்ளேஸ் பண்ணும்போது அதை நகர்த்தும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த அனிமேஷன்ஸ் அது வந்து நடக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட், அந்த எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம அனிமேஷனும் பண்ண போகிறோம். ஸோ எல்லா கேரக்டரும் நீங்கள் கரெக்டாக அந்த பிளேஸில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய அனிமேஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் எந்த கேரக்டருக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கேரக்டரை ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணிவிட்டு உங்களுடைய வாய்ஸை டேரக்டாக நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த ஒரு கேரக்டருக்கு அந்த வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த கேரக்டருக்கு நீங்கள் மூவ்மெண்ட் கொடுக்கணும், அந்த கேரக்டர் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அந்த கேரக்டரை ஜஸ்ட் நீங்கள் நகர்த்தினீங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த அனிமேஷன் அது நடக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது அப்படியே உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும், உங்களுடைய வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி அந்த கேரக்டரை நீங்கள் டேப் பண்ணீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு அனிமேஷன்ஸ் இருக்கும். அந்த அனிமேஷனை அது எக்ஸ்பிரஸ் பண்ணி காமிக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு
ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அனிமேஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டரை நீங்கள் எந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் அதை மூவ்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வாய்ஸும் கொடுத்துக்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் எல்லா கேரக்டருக்குமே உங்களுடைய வாய்ஸை கொடுத்து அதுக்கு என்னென்ன அனிமேஷன்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற அந்த ரெக்கார்டிங் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுடைய ரெக்கார்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டருக்கும் நீங்கள் என்ன மூட் செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணும், என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், என்ன மாதிரியான மூடில் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் இங்கே செட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ஓகே அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த ரைட் சைடில் இருக்க அந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி உங்களுடைய அனிமேஷன் வீடியோவை நீங்கள் எத்தனை பார்ட் வேணுமோ அத்தனை பார்ட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி தான் அடுத்து இருக்கக்கூடிய அந்த கிளாசிக்கும் சரி அந்த சயின்ஸும் சரி இதே மாதிரி அதுலேயுமே பிளேசஸ் அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கேரக்டர் அந்த பிளேஸை வச்சு நீங்கள் அதில் வந்து அனிமேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆப் தான். ரொம்பவே சூப்பராக ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் மேக் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபன்னியான அனிமேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள இந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.